ஜாப் மட்டும்தான் ரேட் ரேஸ்னோ, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து அப்படியே மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே போனாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஜாப்ல இருக்க வேண்டாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடணும். அதே போல் சீப்பாக ஃபெயிலியர் ஆகிடணும். டஸ் மணி கிவ்ஸ் ஹாப்பினஸ்? நீ வந்து கார் வாங்காத லயபிலிட்டி, வீடு வாங்காத லயபிலிட்டி, இது வந்து அசெட் அப்படின்னு சொல்கிறது நம்ம நிறைய பார்க்க முடியும். ரிசீவ் பண்ண அட்வைஸ்லேயே எது வந்து பெஸ்ட் அட்வைஸ்ன்னு நினைக்கிறீங்க, எது வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு அட்வைஸ்ன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் வந்து இதை ஓகே அக்செப்ட் பண்ணது, சரி கொலாபரேஷன்லாம் ஓகே சொன்னது. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலாக. கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா கேட்குறதுன்றதே ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் தானே. கேட்டால் தானே நமக்கு எல்லாமே மூவ் ஆகும். கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப ஹாப்பி உங்க கூட கொலாபரேட் பண்ணுறது. கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டது பேசுனதெல்லாம் வந்து ஆன்லைனில் தான், இன்ஸ்டாகிராமில் தான். லைக் நான் வந்து எப்படின்னா, ஓகே என்னடா இவரும் நம்மள மாதிரி மோட்டிவேஷனாக ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்கள் பேஜ் பார்க்கறதுக்கு. ஸோ நான் அவங்கள ஃபாலோ பண்ணி ஓகே நம்ம அதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி ஒரு வீடியோஸ் மேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அப்படிதான் எனக்கு உங்களை தெரியும். அதை தாண்டி உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். லைக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆஸ் அ ப்ரொஃபஷனாக, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி. ஓகே ப்ரோ, நானும் ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட வீடியோஸ் வந்து அந்த ரேட் ரேஸ் பற்றி போட்டுருந்தீங்க இல்லையா, அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes முன்னாடி தான் எனக்கு வந்து அது என்னோடய ஃபீல்டில் வந்து உங்களோட வீடியோ வந்தது. நான் பரவாயில்லையே நல்லா இருக்கு இந்த கண்டென்ட்னு பார்த்தேன். நீங்கள் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டைம், ஹாய் ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உடனே ஓகே பரவாயில்லையே அப்படி சொல்லிட்டு தான் நான் அப்படியே வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து இந்த கண்டென்ட் க்ரியேஷன் மோட்டிவேஷன் பண்ணுறதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் ப்ரோ. நீங்கள் வந்து பிஸ்னஸில் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு அதில் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரேட் ரேஸ் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்தது. என்னோட பேக்ரவுண்டும் பிஸ்னஸ் கிடையாது, ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ட்ரை பண்ணேன், பட் என்னால் அதை சக்சீட் ஆக முடியல. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஜாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைக் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. ப்ரோ பிஸ்னஸ் வந்து எல்லாருமே பண்ணலாம் ப்ரோ, பட் ஆனால் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் தான் பண்ணணும். ஜாப் மட்டும்தான் ரேட் ரேஸ்னோ, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து அப்படியே மேட்ரிக்ஸ் விட்டு வெளியே போனாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து ரேட் ரேஸில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் பிஸ்னஸே வந்துட்டு இப்போ வந்து இங்கே 9 to 5 எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு 20 hours 24 hours அதுலேயே வந்து இன்வால்வ்டாக இருந்துட்டு மற்றபடி வந்துட்டு பட் அந்த பிஸ்னஸும் பிடிக்காமல் ஏதோ வந்து ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் மணி தான் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் ஜாபுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே வந்து பிஸ்னஸோ ஜாபோ நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக வந்துட்டு ஒரு ரெவன்யூ நம்ம வந்து மேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் எதர் ஜாப் ஆர் பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணீங்க, உங்களுக்கு அது ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்னாக்கா அது வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான் டிபெண்ட்ஸ் ப்ரோ. ஸோ நீங்கள் பட் எல்லாருமே பிஸ்னஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம், எல்லாத்துக்கான மெத்தட் வரும். பட் ஆனால் வந்து பிடிச்சி பண்ணணும். ஜஸ்ட் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிட முடியும், அதை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. நானுமே வந்து அக்ரி பண்ணுறேன். ஏன்னா இப்போ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜாப்ல இருக்க வேண்டாம், நான் வந்து இதுலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரே சைக்கிளாகவே போயிட்டுருக்கு. லைக் மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட் போகிற வரைக்கும் ஒரு ஸ்கெட்யூல்டிலே இருக்க மாதிரி இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டதில் வந்து நிறைய பேர் இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எதர் ஒர்க் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நம்ம அதில் வந்து ஒரு பேஷனேட்டடாக இருக்குமா, லைக் நமக்கு பிடிச்சி பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஒரு 9 to 5 ஜாபாக இருந்தாலுமே வந்து இஃப் இட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி தென் தாராளமாக நம்ம அதை பண்ணலாம். எனக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வரணும்னு ஆசை, பட் சில பேருக்கு வந்து அதில் இருக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இல்லை இப்போ நம்ம பர்டிகுலராக வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து லைஃப்பில் க்ரோ ஆகணும் அது மட்டும்தான் என் கோல் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஜாப் பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பெஸ்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக பிஸ்னஸில் தான் பெனிஃபிட்ஸ் அதிகம். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து க்ரோத்தையும் கொடுக்கும், வேல்யூவும் கொடுக்கும். பட் ஆனால் வந்துட்டு நம்ம எல்லா இதுலேயும் இருக்கிற பீப்புளுக்குமே பேசும்போது இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்.
ஒருத்தவங்களுக்கு அதை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். இப்போ ஏன் இது ஜாபுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து ஏன் இப்போ சொல்கிறேன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய சர்க்கிள் எல்லாம் எப்படி சொன்னாங்கனாக்கா, பிஸ்னஸ் பண்ணுறானாக்கா வேஸ்ட்டு, பிஸ்னஸ்லாம் யாரும் பண்ணக்கூடாது, ஜாப் தான் பெஸ்ட்டு, மாதம் ஆனால் டான்னு சம்பளம் வந்துடும், வந்து வாழ்க்கையை அழிச்சிக்கிறான் பிஸ்னஸ் பண்ணின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆக்சுவலி என் ரிலேட்டிவே நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு அவங்க வந்து வில்லேஜில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வந்து நான் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். நான் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது பிஸ்னஸ் பண்ணுறியா, ஏன்ப்பா வந்துட்டு ஏதாவது வேலைக்கு எதாவது போனால மாதம் ஆனால் டான்னு சம்பளம் வந்துடும் இல்லையா, என் பசங்க எல்லாருமே பாருப்பா வந்து வேலைக்கு போகிறாங்க, மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் அப்போ எப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு தெரியல. நான் நல்லா தான் அங்கிள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லைப்பா அது என்றைக்கா இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது, நிரந்தரமான ஒரு வேலைக்கு போயிட்டு முன்னேற வேலையை பாரு அப்படின்ற மாதிரியே சொன்னார். நான் அப்போ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சிரிச்சிட்டே நான் ஆக்சுவலி வந்துட்டேன். பட் அப்போ எப்படின்னா, அந்த மாதிரி இன்னமும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஓல்டர் ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி தாட் இருக்குது. பட் அதே டைமில் இப்போது நார்மலாக வந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தவங்க, இல்லை எல்லாருக்கும் சுச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை பிடிச்சிட்டு அந்த இது இப்போ ரிவர்ஸ் ஆதோ அப்படின்னு தோணுது. நீ வந்து பிஸ்னஸ் பண்ணி என்ன ஜாப்ல இருக்க வேஸ்ட்டு, ரெண்டுமே எல்லாமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ ஆமாம், எல்லாருமே நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சுது, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பண்ண முடிஞ்சதுனாக்கா ஃபினான்ஷியலாக சொல்ல, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட பிஸ்னஸ் பண்ணலாம். நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்கில் இருக்குது, அதை பற்றின ஒரு இது இருக்குனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறது கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம சிச்சுவேஷன் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ஒருத்தவங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பர்சனலாக. ஸோ நம்ம ஒரு பப்ளிக்காக ஒரே இதுவாக ஒரே கருத்து சொல்ல முடியும். ஆமாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொன்று ஒரு கொஷின் வருது. இப்போ என்னென்னா, இப்போ பிஸ்னஸ்ன்னு நம்ம ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்குமே வந்து எடுத்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்லேயே வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ஃபெயிலியர்ஸ் அவங்க தாண்டி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு டைமில் கிளிக் ஆனால் அதுலேருந்து அப்படியே மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லைன்ஸை வந்து அவங்க கிரியேட் பண்ணி போகிறாங்க. பிஸ்னஸ்ன்னு தான் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆஸ் earliest பாசிபிள் நம்ம வந்து ஆரம்பிச்சு நிறைய நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆகும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, கோட் ஒன்று, ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் சீப் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஃபெயில் ஆகிடணும், அதே போல் சீப்பாக ஃபெயிலியர் ஆகிடணும். இப்போ வந்து அன்வான்டான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஃபெயில் ஆகிடணும். கரெக்ட். ஸோ ஆக்சுவலி அப்போ தான் வந்துட்டு உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 100 வாட்டி ட்ரை பண்ணிங்கனாக்கா அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து 60+% போயிடும். இதே நீங்கள் 400 டைம்ஸ் கிட்ட ட்ரை பண்ணிங்கனாக்கா 99% உங்கள் சக்ஸஸ் ரேட் வந்து அந்த மாதிரி. இப்போ 600 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே விஷயத்த, 99.9% வந்து உங்களுடைய சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஓகே, இது ஒரு பேசிக் மேத் இது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக அதிகமாக போகுது. ஸோ அதே போல் நமக்கு வந்து இப்போ ஒரு 10 லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரே ஒரு சக்ஸஸ் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுருவோம். பெரிய லெவலில் இருக்கும் சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து. ஸோ அதே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் பண்ணோம். பட் அதே டைமில் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது. நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கான, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆஃபீஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும், இன்டீரியர் நல்லா இருக்கணும், எனக்கு டேபிள் நல்லா இருக்கணும், சேர் நல்லா இருக்கணுன்றதுலேருந்து சிஸ்டம்மு அந்த மாதிரி இதில் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் பாஷ் ஆகிப்போம். எப்படின்னா ஒரு ஹை எண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களும் வந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிஸ்னஸ்ன்னு ஒன்று அவங்க வந்து அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதை தாண்டி அவங்களுடைய செட்டப்பை தான் வந்துட்டு அதை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும், நமக்கு அந்த ப்ராசஸில் வரணுமே தவிர அதுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு செட்டப் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டோர் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிவிட்டு அது பெரிய லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு அது வந்து நீங்கள் அதில் மீண்டு வரதே கஷ்டம். இப்போ அது தேவை தான் அப்படின்னும் போது தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனோ ஒரு இன்டீரியரோ இல்லைனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ கண்டிப்பாக தேவை அப்படின்ற பட்சத்தில் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் வந்து தேவையில்லாமல் நம்மளோட ஹாப்பினஸ்க்காக கெத்துக்காக பண்ணுறது செட் ஆகாது. அது நம்ம அப்புறம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ மீண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன் டக்குனு ஃபெயிலியர்லேருந்து. சூப்பர் சூப்பர், நல்லா சூப்பர். எனக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ எனக்கு எத்தனை பிஸ்னஸ் ஃபெயில் ஆயிருக்குன்றது நம்பர்ஸ்லேயே சொல்ல முடியாது. பட் என்னன்னா அதே தான், நான் ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் சீப்ன்ற மாதிரி தான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபெயிலியர்ஸ் வந்தோடனே டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டு, ஏன்னா அது ப்ராசஸ் ஆஃப் த சக்ஸஸ்ன்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு அடுத்து டக்குன்னு மூவ் ஆகிடுவேன். ஓகே. ஸோ
ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஆக்சுவலி இப்போ அது ஃபெயிலியர்ஸ்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். லேர்னிங்ஸாக தான் அதுதான் ஒரு சக்ஸஸோடைய சக்ஸஸோடைய அது ஒரு பார்ட் இது. ஆமாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி நான் நினைக்கிறேன். டஸ் மணி கிவ்ஸ் ஹாப்பினஸ்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்லுங்க. இது ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன், மணி டெஃபினெட்லி பை ஹாப்பினஸ். கண்டிப்பாக மணி வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவா வேணா இருக்கலாம், ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறதா இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கார் பைக், இது சின்ன விஷயமா இருக்கட்டும். பட் அதை நீங்கள் உங்களுக்கு வாங்கி தரது மூலிமா நம்ம ஹாப்பியாக தான் ஆகிறோம் இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து மணி பை ஹாப்பினஸ் தான். பட் அதே போல் வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரும். அது மட்டும்தான். இதெல்லாம் வந்து நல்ல விதமாக நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு காரோ என்ன வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அது ஹாப்பினஸ் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ என்னன்னா இப்போது நீங்கள் ஒரே சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இப்போ நம்ம லைஃப்பில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, பட் ஆனால் பணம் மட்டும் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குமானா எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லா இருக்கும். கரெக்ட். ஸோ அப்போ கண்டிப்பாக மணி டஸ் பை ஹாப்பினஸ். அது சொல்லுவாங்க மணி ஹாப்பினஸ் இது பண்ணாதுன்னு. நமக்கு பிடிச்ச அந்த இருக்கிற அந்த பேஸுக்கு மேலே அந்த மணி இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிக்க ஃபேமிலியை வந்து வாங்க முடியாது, லவ் வாங்க முடியாது. அப்போ அந்த லவ்வுக்கு நீங்கள் பிடிச்சதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஹாப்பினஸ் அதிகமாகும். இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ அவங்களுக்கு கேர் கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இருக்கல தி பெஸ்ட் கொடுக்கும்போது அவங்க டக்குன்னு க்யூர் ஆகி வரும்போது அது உங்களுக்கு ஹாப்பினஸ் தானே. ஸோ வந்து நமக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் கொடுக்கும் பணம். ஸோ பணம் வந்து தப்பு கெட்டது அப்படின்றது சொல்றதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏன்னா உங்களுக்கு மணின்றது ஒரு ரிவார்ட் ஃபார் ஹார்ட் ஒர்க்கு. நீங்கள் வந்து நேச்சர்லாம் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து பியூட்டியை க்ளோரிஃபை பண்ணுவாங்க, அவங்களுடைய நேச்சுரல் டேலண்ட்டை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. நேச்சர்லாம் இருக்கிறது இப்போ எப்படி அப்பியரன்ஸு. பட் ஆனால் மணின்றது யார் வேணா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு லிட்ரலாக சொல்ல போனோம்னாக்கா சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்கலாம் இன்னைக்கு உச்சக்கட்ட லெவலில் இருந்தவங்களாம் இருக்காங்க. விகேடி பாலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஓகே. மதுரா டிராவல்ஸ்ன்ட்டு ஒரு டிராவல்ஸ் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்போ பாஸ்ட் டேவே. ஓகே. பட் வந்துட்டு அவருடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் வந்து அவரை அடிச்சு இங்கே சென்னை வந்து அவன் வந்து ரொம்ப இந்த எம்பசி அமெரிக்கன் எம்பசி வாசலில் வந்துட்டு படுத்திருந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சாப்பாட்டுக்கு கூட 3 நாள் சாப்பிடாம படுத்திருந்து கடைசியில் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கூட பாருங்கள் விகேடி பாலன் சார். அந்த ஸ்டோரியில் நீங்கள் பார்த்தீங்க எக்கச்சக்க பேர் இந்த ரேக்ஸ் டு ரிச்சஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸோ வந்து மணின்றது டெஃபினெட்லி பை ஹாப்பினஸ். ஸோ அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன், யார் ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ நானுமே அதுதான் நினைப்பேன். ஏன்னா என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க பணம் மட்டுமே சந்தோஷம் தராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது கண்டிப்பா இருக்கணும். அது வந்து டெஃபினெட்லி கிவ்ஸ் ஹாப்பினஸ்னு தோணுது எனக்கு. டெஃபினெட்லி. அதாவது பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, ஆனா வாழ்க்கைக்கு பணம் தேவை. அதுதான் எல்லாத்துக்குமே பணம் தேவை. கண்டிப்பா. ஸோ அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு வந்து பர்சனலா நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க. வை ஸ்பெசிஃபிக்கலி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்? எதுக்காக நீங்கள் அந்த நீச்சில் நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? ஏன் அந்த வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆக்சுவலி என்னன்னாக்கா, எனக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு நான் நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நான் நிறைய சஜஷன்ஸு அட்வைஸ் எல்லாமே கொடுப்பேன். நிறைய என்னோடைய பல மடங்கு ஏஜில் பெரியவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து பர்டிகுலராக வந்து என்னுடைய அட்வைஸஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இனியும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது அவங்களோட பிஸ்னஸ்லனா ஸோ வந்து எனக்கு ஓகே இந்த மாதிரி நீ பேசுறது கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்குப்பா, இவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இந்த மாதிரி நிறைய எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க அப்படின்னும் போது ஓகே இதே நம்ம ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுவோம். ஏன்னா நிறைய இப்போ வந்து நெகட்டிவிட்டி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ ஆன்லைன். ஓகே இப்போ கொஞ்சம் திருப்பி மோட்டிவேஷன் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் நடுப்புறலாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் வந்துச்சுன்னா கூட மீம்ஸ்லாம் எப்படின்னா இந்த வருஷமும் மாற போகிறது இல்லை எதுக்கு இது அது எப்படின்னா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் லைக் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆப்டிமிசம் குறைஞ்சி பெசிமிஸ்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். ஸோ அதனால் வந்து ஓகே நம்ம யூனிக் ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மோட்டிவேஷனலாக நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணோட்டலாம் நான் நினைக்கவே இல்லை ப்ரோ. சரி மோட்டிவேஷனலாக வீடியோஸ் போடுவோம் அப்படின்றது மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு இது அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். ஸோ வாழ்க்கையோட கடைசியில் நீங்கள் வந்து எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? பணமா
இல்லை சக்ஸஸா இல்லை நிம்மதியா? நிம்மதி தான் ப்ரோ, டெஃபினட்டாக நிம்மதி தான். ஓகே. ஆமாம், ஏன்னா என்ன இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் கடைசியில் தான் இல்லை, இன்றைக்கும் வந்து நீங்கள் பணமா இல்லை நிம்மதியான்னு கேட்டால் நிம்மதி தான். நிம்மதி தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு நிம்மதி வர இடத்துக்கு நமக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுலாம் அடுத்த கட்டம். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே கோல் வந்து என்னென்னா, இந்த லைஃபோட பர்பஸ் நான் என்னென்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இந்த வாழ்க்கைன்றது. ஸோ அதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துடணும். ஓகே, ஒரு கேம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம லைஃபுக்கு வேற என்ன இந்த பியாண்ட் என்ன பர்பஸ் இருக்குன்றதுலாம் நமக்கு தெரியாது. அதை யாருமே கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்மளா வந்து என்னென்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வந்து இதை நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ சந்தோஷமாக இருக்கோனாலே என்னென்னா அமைதி இருந்தால் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் பீஸ் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. சக்ஸஸ் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும்னா சத்தியமாக கிடையாது. உங்களுக்கு பீஸ் இருக்கணும். கரெக்ட், அப்போ மட்டும்தான். ஏன்னா நமக்கு ப்ரோ நம்ம சின்ன வயசில் வந்து சைக்கிள் வாங்கும்போது சந்தோஷப்பட்டோம் ப்ரோ. இன்னைக்கு வந்து கார் வாங்கும்போது சந்தோஷப்படுறோம் ப்ரோ. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான் போடுறோம். ஸோ வந்து எனக்கு இந்த லெவல் அச்சீவ் பண்ணால் தான் நான் சக்ஸஸான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து 10th பாஸ் பண்ணும்போது சந்தோஷப்படுவோம், டிகிரி முடிக்கும் போது சந்தோஷப்படுவோம். உள்ளுக்குள்ளே இருக்க எமோஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான். பட் வந்து அந்த நம்ம அச்சீவ்மெண்ட்ன்றதுலாம் சொசைட்டிக்காக மட்டும்தான். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டு, இது சின்ன அச்சீவ்மெண்ட்டுன்னு. பட் நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்சது எதெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ. ஒரு பொம்மை கூட வாங்குறது உங்களுக்கு சந்தோஷம்னா தாராளமாக வாங்கி விளையாடலாம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. அதுதான். இப்போ நீங்கள் இந்த ரேட் ரேஸ் வீடியோ போட்டுட்டு நிறைய வந்து பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு சில இதெல்லாம் பேக் ஸ்லாஷும் வந்ததுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், பட் வந்து அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்துட்டு இப்போ பீப்புள் வந்துட்டு உடனே நம்ம சைடே வந்து திருப்பி வந்துட்டு நீ இதை பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது உங்களுடைய தாட் ப்ராசஸ் அங்கே எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? வர கமெண்ட்ஸு, இந்த ஒரு சில நெகட்டிவாக வர சஜஷன்ஸு, ஸோ அதெல்லாம் கேட்குறேன். ஓகே ப்ரோ. ஸோ நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ரேட் ரேஸில் தான் இருக்கோன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சிலர் வந்து லைக் அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் ஒன்று யோசித்தேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஒரு 500 பேர் நல்ல கமெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே நம்ம சொன்னதை வந்து ஒரு 500 பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 1000 பேர் அந்த வீடியோக்கு லைக் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி பேக்லாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணேன், ஐ மீன் அ குட் ஜாப். பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் சந்தோஷமா அதை பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு வந்து அதுலேருந்து காசு வருது, பட் சொன்ன மாதிரி நிம்மதி இல்லை. ஒரு எனக்கு வந்து என்னை யாரோ ஒரு சிறையில் வச்சிருக்க மாதிரி இருக்கு, என்னை யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, இதை நீ பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா நான் அதுலேருந்து வெளியில வரணும். வெளியில வர்றதுக்கு வந்து இப்போ நான் இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து வீடியோஸ்லாம் எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணணும்னு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அண்ட் அதுதான் எனக்கு ஆசை. அண்ட் அதுல இருந்து என்னால் காசு சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு டூ தட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணேன். பட் அதில் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க லைக் நிறைய பேருக்கு வந்து இங்கே வேலையே கிடைக்க மாட்டேங்குது, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாயிலேருந்து 15000 ரூபாயிலேருந்து 20000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ரேட் ரேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தே கான் டெஃபினெட்லி அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்வியஸ்லி எனக்கு புரியுது, நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் வெவ்வேறு கட்டங்களில் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து காசு சம்பாதிச்சா போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து காசு சம்பாதிக்கிறத தாண்டி எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஐ திங்க் ஐ கேன் கிவ் மோர் டு திஸ் வேர்ல்டு. எனக்கு ஒரு தனிப்பட்ட பர்பஸ் இருக்குது, நான் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் வந்து யோசிச்சு பார்த்ததுனால தான். ஸோ இந்த பேக்லாஷ்லாம் வந்ததுக்கப்புறம் ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். செம ப்ரோ. நான் ஆக்சுவலி இது கேட்டதே வந்து நான் இதுவாக வச்சு தான் கேட்டேன். நீங்கள் எக்ஸாக்டாக அதே தான் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 1000 பேர் நல்லா இருக்குன்ட்டு அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த 10 பேருடைய நெகட்டிவ் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியலன்ற சொன்னீங்க இல்லையா? இதே தான் சொன்னீங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வைடரான ஆடியன்ஸ், உங்களோட மைண்டை வந்து வைடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போது ஒரு சின்ன பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கையில் அதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு டாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து பிளாக் டாட் இருந்தால் அது மட்டும் தனியாக தெரியும். பட் ஆனால் ஒரு 100 அடிக்கு 100 அடி இதில் ஒரு சின்ன டாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ நம்மளுடைய இதை வந்து மைண்டை வந்து ப்ராடாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். வந்து இப்போ நம்ம அந்த ஜாப் வந்து பிஸ்னஸ் வந்து எல்லாருமே பண்ண முடியாது அப்படின்னு பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹார்ட் சர்ஜன். இப்போ அவரை பிடிச்சி வந்துட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் இது பண்ணுங்க, பீப்புளை மேனேஜ் பண்ணுங்க, உங்களுக்கான அதுக்கு தேவையான வெண்டார்ஸு எல்லாம் பிடிச்சி அதை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்துட்டு பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்கும். இல்லை ஒரு பெரிய ப்ரோக்ராமரை வந்து அவங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக பண்ணும்போது, அவங்க அதில் பேஷனேட்டாக இருக்கும்போது அவங்கள பிடிச்சி வந்து நீ வந்து பீப்புளை மேனேஜ் பண்ணுங்க, வந்து பில்டிங் வந்து சூஸ் பண்ணுங்க, வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுங்க, ஃபினான்ஸ் பாருங்கன்றதுலாம் இது கிடையாது. பீப்புள் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு சில பர்டிகுலராக இப்போ வந்து எதர் ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஸ்கில் பேஸ்டு பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு அதை பிடிச்சி பண்ணுறாங்கன்னும் போது டெஃபினட்டாக அதுதான் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு. கரெக்ட். இப்போ டீச்சர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர், இப்போ அவங்களுக்கு டீச்சிங் தான் பிடிக்கும். இப்போ அவங்க வந்து ஸோ அதை வந்து அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு அவங்க க்ரோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் பர்பஸ் இருக்கு. கரெக்ட். ஸோ எல்லாமே இருந்தால் தான் பேலன்ஸ்டாக இருக்கும் சொசைட்டின்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்றது அதுதான் தப்பு. இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு சொல்றது தான் தப்பு. ஓகே. ஸோ உங்களோட ஜேர்னி ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண அட்வைஸ்லேயே எது வந்து பெஸ்ட் அட்வைஸ்ன்னு நினைக்கிறீங்க, எது வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு அட்வைஸ்ன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட்டான அட்வைஸுன்ட்டு நினைக்கிறது வந்து இது பெஸ்ட் அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி பெஸ்ட் அட்வைஸ்னால் ஓஷோது ஒன்று இருக்கும். அதாவது வந்து எதர் இன்னொருத்தவங்களுடைய அப்ரிஷியேஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து உங்களை வந்து ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து உங்களை வந்து உள்ள மைண்டை பாதிச்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களுடைய ஸ்லேவ் மாதிரி தான், அவங்களுடைய வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்லேவ் மாதிரி தான் இருக்கும். எதிர அது அப்ரிஷியேஷனாக இருந்தாலும் சரி, இன்சல்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அதில் வந்து நம்மளை வந்து இண்டிபெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இருக்கலையே பெஸ்ட்டு அட்வைஸ்ன்னு நினைக்கிறேன். இருக்கலையே இது வேர்ஸ்ட் அட்வைஸ்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் நான் பார்த்த போஸ்ட் இது. அதாவது என்ன போட்டிருந்தாங்கனாக்கா, நான் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிற ஒரு பஸ்ஸில் வந்து சிரிச்சிட்டு போகிறத விட நான் வந்து எனக்குன்னு இருக்கிற ஃபெராரி காரில் வந்து நான் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆக்சுவலி அது வந்து நான் கொஞ்சம் அது வந்து ஃபுல்லிஷாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா வந்து அது நமக்கு அந்த டைமில் மோட்டிவேஷனாக நமக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நான் சின்ன வயசில் நானும் அதெல்லாம் வந்து பார்த்தா லைக் போட்டிருப்பேன். பட் வந்து ஆனால் நமக்கு என்னென்னா லைஃப்பில் பணம்ன்றது ஹாப்பினஸ்க்காக தான். பட் கடைசியில் வந்து நான் பணம் இருந்து நான் சோகமாக இருப்பேன், பட் ஆனால் பணம் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்றது லைஃபோட பர்பஸே நமக்கு அகைன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது நிறைய பேர் வந்து அதை லைக் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது பண்ணேன். சின்ஸ் நீங்கள் வந்து நிறைய மோட்டிவேஷன் கண்டென்ட்லாம் மேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மெசேஜ் தான் இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டம் வந்துச்சுன்னா என்ன மெசேஜை இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் சொல்லுவீங்க? இது வந்து ஒன்றே தான் ப்ரோ, பிடிச்சதே பண்ணுங்க, வந்து ஹாப்பியாக இருக்கணும். இது ரெண்டு தான். வந்து மூணாவது வந்து சொசைட்டி வந்து ஜட்ஜ் பண்ணும். நீங்கள் வந்து சொசைட்டியில் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. வந்து என்ன பண்ணாலும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த சொசைட்டிக்கே வந்து என்ன பர்பஸு, என்ன நமக்கு என்னத்துக்கு இருக்கோன்றதுலாம் தெரியாமல் இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அப்படியே அதை உல்ட்டாவாக வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லிப்பாங்க. ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம க்ரியேட் ஆனது இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்கும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கிறத மட்டுமே கோலாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை தருதோ நம்மளை சுற்றி இருக்கவங்களை ஹாப்பியாக வச்சுட்டு இருந்தாலே போதும். அவ்வளோதான் என்னோட அட்வைஸ் ப்ரோ. சரி. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரடிக்டிங்காக கூட இருக்குது. ஸோ எதை நம்ம எடுத்துக்கிறது, எது நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது? அன்னப்பறவைன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ரோ. வந்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலும் தண்ணியும் வந்து கலந்து வச்சாக்கா அதுலேருந்து வந்து பாலை மட்டும் அது தனியாக எடுத்து குடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கற்பனை கதை தான்.
பட் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து எது இருக்கிறதுலே வந்து பிடிச்சதா உங்களுக்கு அதில் தேவையானது மற்றவங்க கொடுக்குற அட்வைஸில் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு சூட்டாக இருக்கிறது அவங்க சொல்கிறது நல்லது. அதை மட்டும் நீங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் வந்து அவங்க எல்லாரும் சொல்கிற அட்வைஸும் எடுத்துக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதே ஒரு வீடியோவில் சொல்கிற அட்வைஸும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறதும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராடிக்டிங்காக இருக்கும். பட் நீங்கள் வந்து என்னடா இதுன்னு கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்லேயே கேட்டுப்பேன், நீ அந்த வீடியோவில் இந்த மாதிரி சொன்னேன், இந்த வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நான் ரெண்டுமே வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்க பீப்புளுக்கு சொன்னது. நம்ம எல்லா தரப்பான ஆடியன்ஸும் நமக்கு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க இந்த எண்டில் இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்போம், இந்த எண்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்போம். பட் இதை வந்து ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 30 வீடியோஸ் ஒரு மாசத்துல போடுறேன்னா அதில் உங்களுக்கு தேவையான ஒரு 5 வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு மீதி 25 வீடியோ ஜஸ்ட் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகணும். உங்களோட நீங்கள் வந்து அது எல்லாமே உங்களுக்கான கண்டென்ட் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் சொல்லுவோம் ப்ரோ. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்து இந்த நீங்கள் நம்ம இன்ஸ்டாலெலாம் நிறைய அட்வைஸ் பார்க்குறோம் இல்லையா? இப்போ வந்து எக்கனாமிக் அட்வைசர்ஸ்லாம் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீ வந்து கார் வாங்காத லயபிலிட்டி, வீடு வாங்காத லயபிலிட்டி, இது வந்து அசெட் அப்படின்னு சொல்கிறது நம்ம நிறைய பார்க்க முடியும். நீங்கள் இப்போ வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட போனீங்கன்னா இருக்கல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தி பெஸ்ட் இன்டீரியருக்கு என்னவோ அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டைல்ஸ் போடுங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணிங்கன்னா தான் வீடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு சிவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க கிட்ட போய், பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர் கிட்ட போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கான்கிரீட், நீங்கள் இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் இப்போ ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஹார்ட்டுக்கு என்னெல்லாம் கரெக்டோ அதுதான் சொல்லுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், ஒரு கட் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க அதுக்கு ரிலேட்டடாக தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்டில் இருக்கிற பெஸ்ட்டை தான் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸாக்டாக அதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணுறத தாண்டி அது எல்லாத்துக்குமே இந்த சென்டராக வந்து எல்லாத்தையும் இந்த பேலன்ஸ், இந்த கரெக்டாக ஒரு பேலன்சிங் பாயிண்ட்டை நம்ம இது பண்ணி அதில் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து எக்கனாமிக்கல் இது நீ பணம் சேவ் பண்ணு, செலவு பண்ண சொல்லிட்டு நீங்கள் சேர்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா கடைசியில் அந்த பணத்தை வச்சு எந்த யூஸ்மே இருக்கு. அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு மட்டுமே, பட் அதுக்குன்னு சேவ் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. ஆமாம் ப்ரோ, இதில் வந்து எனக்கு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வீடியோஸ்லாம் எடுத்து நான் வந்து யூடியூபர் ஆகணும், வ்ளாகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படியே அது டிராஸ்டிக்காக அப்படியே என்னோடது வந்து ஃபோட்டோகிராஃபி எனக்கு பிடிக்கும்னு ஆரம்பிச்சு, அது வந்து ஓகே நான் வீடியோஸ்லாம் எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுவேன்றதை ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஆர்க் மாதிரி வந்து அது வந்து நெக்ஸ்ட் இப்போ கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து வியூஸ் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா இட் டுக் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் வந்து இப்போ தான் நான் வந்து ஓகே நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு சின்ன இடத்த தொட்டிருக்கேன். லைக் இன்னுமே நான் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக போனேன் அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன அட்வைஸ் அது கொடுப்பீங்க? ப்ரோ, நமக்கு பிடிச்ச ஒர்க்கை நம்ம பண்ணுறோம், நம்ம அதை குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதை தாண்டி இப்போ வந்து எனக்கு இப்போ என் வீடியோ, நான் ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு எனக்கு 1000 வியூஸ் வந்தாலும் சரி, 1 மில்லியன் வியூஸ் வந்தாலும் சரி, எனக்கு அந்த கண்டென்ட் எனக்கு ஹாப்பியாக இருக்கா, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, அவ்வளோதான் நான் பார்க்கணும். இப்போ அதை பார்த்த 1000 பேருக்கு அது லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கா, அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ பேருக்கு போலன்றது என்னோட கையில் கிடையாது. என் கையில் இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது ஈஸி, பட் ஆனால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். வியூஸ் போலன்னா எனக்கும் வலிக்க தான் செய்யும். பட் ஆனால் வந்து நம்ம வந்து அதை பற்றி பெருசாக பார்க்கக்கூடாது, நெக்ஸ்ட் அடுத்த ஒர்க்கில் இறங்கிடணும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா வீடியோஸ் போடுவேன், அடுத்து வந்து வியூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுவேன். ஓகே. நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கணும். ஒன்றுத்தோடைய ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா அது வந்து பர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணல அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்செட் ஆகிடுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸோ நம்மளோட ஒர்க் குவாலிட்டியாக இருக்கா, இங்கே வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டரும் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க கண்டென்ட் கிரியேட்டரும் 2 பேருமே ஒன்று தான். அந்த நம்பர்ஸை தாண்டி அவங்க கிரியேட் பண்ணுற கண்டென்ட் மட்டும்தான் அங்கே வந்து வேல்யூ கிரியேட் பண்ணுதா பீப்புளுக்கு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த நம்பர்ஸு அது எல்லாமே வந்து சும்மா. ஏன்னா நாளைக்கு எல்லாருமே அந்த லெவலில் வந்து ரீச் பண்ணுறது, பட் அது ரீச் பண்ணணும், இவங்க ரீச் பண்ணாதான் ஜெயிச்சிட்டாங்கன்னு கூட நான் சொல்லணும்னு கிடையாது. நம்ம இப்போ திருவள்ளுவர் வந்து அந்த காலத்தில் வந்து அவ்வளோ குறள் எழுதியிருக்காரு ப்ரோ, 1330 குறள் எழுதியிருக்காரு. அப்போ எவ்வளோ பேருக்கு அது ரீச் ஆகிருக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 பேருக்கு ஆயிருக்குமா, இல்லை 10,000 பேருக்கு ஆயிருக்குமா? ஏன்னா அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பேருக்கு அது, ஏன்னா ஓலைச்சூடில் தானே எழுதிருக்காங்க. பட் அவர் எழுதியிருக்காருல உட்காந்து 1330 குறள் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேர் படிக்கிறோம். பட் வந்து அது அவர் வந்து அந்த கோலை வந்து நான் எல்லாருக்கும் ரீச் ஆனோம் அப்படின்றத மட்டுமே வச்சு எழுதியிருந்தாருன்னா அது எழுதியிருக்க மாட்டேன். ஆமாம், யாராக வேணா இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த காலத்துலேருந்து நிறைய எவ்வளோ சிந்தனையாளர்கள்லாம் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க.
ஸோ நம்ம வேலையை நம்ம பண்ணிடணும் ப்ரோ. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பாவம் மற்ற வச்சா இந்த வீடியோ யூஸ் போகலையாச்சா மற்றவங்களுக்குலாம் கொடுத்து வைக்கலப்பா அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்குனாக்கா ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவிட்டிக்காக சொல்கிறேன். டேய் நீ இப்படி சொல்கிறியா, நீ திமிர் பிடிச்சவனா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து உங்கள் மைண்டை நீங்கள் வந்து ஆறுதல் படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்துட்டு வேறு ஏதாவது விளையாட போயிடுவாங்க. இதில் எதையாவது பண்ணி உங்கள் மைண்டை நீங்கள் தேத்திக்கணும், அடுத்ததுக்கு ரெடி ஆகிடணும், அவ்வளோதான். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் நம்ம பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அண்ட் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணதில் வந்து அண்ட் நிறைய விஷயங்களை நான் வந்து பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை மோட்டிவேஷ்னல் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அன்னப்பறவை பற்றி சொன்னது, திருவள்ளுவர் பற்றி சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் லைஃப்பில் சில லெசன்ஸ்லாம் பற்றி சொல்லியிருந்தீங்க. எவ்ரிதிங் வந்து எனக்கு ஓகே, இவர்கிட்ட நம்ம பேசி நிறைய விஷயங்களை வந்து கெயின் பண்ணிக்கிட்டோம் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கும் வந்து ஓகே, இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் கான்டென்ட்டாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரிதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்க்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு, இந்த கொலாபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு. ஸோ இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் கேட்ட கேள்விகளும் வந்து எனக்கே வந்து ஒரு திருப்பி வந்து ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறது, எனக்கு பதில் சொல்கிறது தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் கேள்வி கேட்குறது ரொம்ப கஷ்டம் தான். கேள்வி கேட்குறது தான் லைஃப்பில் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ கொஸ்டின் பண்ணால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும், அடுத்த அளவுக்கு போக முடியும். தென் இன்னொன்று கேட்டுடுறது வந்து எது வந்தாலும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அன்றைக்கி கேட்கணும்னு நினச்ச ஒரு இது தான். இன்றைக்கி நானும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட் செஷனில் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா இதுக்கு வந்து நீங்கள் அன்றைக்கி ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்ச அந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே தயங்கியே வந்துட்டு பல வாய்ப்புகளை வந்து மிஸ் பண்ணிடுறோம். நம்ம ஒர்க் ஆகுமா ஆகாதா, ஆலைனா அண்ணன் பண்ணலன்னா அப்படி இருந்தாலும் நோ, ட்ரை பண்ணால் எஸ்ன்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா. என் லைஃப்பில் நான் ஜெயிச்ச எல்லா விஷயத்துக்குமே வந்து காரணம் நடக்காது அப்படின்ற விஷயங்களை அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு நான் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவேன். பட் கடைசியில் அது இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா விஷயமே நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே நான் இந்த லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ்னு சொல்கிறதுனாக்கா எவ்வளோ முடியுமோ ஓப்பனாக கேட்டுருங்க, ட்ரை பண்ணிவிடுங்க. ஸோ எதை பற்றியும் வரி பண்ணிக்காதீங்க அவுட்கமை பற்றி அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்ககிட்ட பேசினது. ஒரு பாட்காஸ்ட்டோ ஒரு வீடியோவில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பெருசாக அந்த மாதிரி தாட்ஸ் இல்லாமல் ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போனீங்க எனக்கு. ஸோ வந்து உங்களுடைய பர்ஸ்பெக்டிவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 1000 லைக்ஸ் வரும்போது எனக்கு வந்து ஒரு 10 நெகட்டிவ் வந்து பெருசாக தெரியல அப்படின்றது. இது வந்து பீப்புளும் வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அந்த 1000 பாசிட்டிவை தான் ஃபோக்கஸ் பண்ணி போகணுமே தவிர 10 நெகட்டிவே உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது. கிட்ட பேசினதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதில் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.